ஜெய் சாயிராம். பொன்னோ பொருளோ பொய்யே இல்லாத அன்போ எதுவாக இருந்தாலும் வரவுக்கு ஏற்றாற்போல செலவு செய்தால்தான் வாழ்க்கை வளமாக இருக்கும். அதனால் எப்பொழுதுமே அன்பு கொள்ளலாம், அளவோடு அன்பு கொள்ளலாம் மற்றவர்களோடு. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, யார் உன்னிடம் பேச வேண்டும் என்று நீ விருப்பப்படுகிறாயோ, யார் உன்னோடு பேச வேண்டும் என்று ஆதங்கமாக காத்திருக்கிறாயோ, அவரை மனதால் நினைத்து கொண்டு இதை முழுவதுமாக கீழ். நிச்சயமாக உன்னுடைய மனம் விரும்பியவரிடமிருந்து உனக்கான ஒரு நற்செய்தி வரும். ஆம் என் பிள்ளையே, உனக்கான அந்த நற்செய்தியை நானே உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். எப்பொழுதுமே மிக ஆழமாக விரும்பியவர்கள் மிக தொலைவிலும், விரும்பாதவர்களை மிக அருகிலும் வைத்து விளையாடுவதுதான் இந்த விதியின் விளையாட்டு. அப்பொழுதுதான் விஸ்வரூபம் எடுக்கிறது மனது. ஏன் இப்படி நம் வாழ்விலும் மட்டும் நடக்கிறது, நமக்கு மட்டும்தான் இவ்வளவு கஷ்டம் வருகிறது என்று புலம்பல்களுடன் கண்ணீரோடும் கடக்கிறது உன் மனது. என் அன்பு பிள்ளையே, நடப்பது அனைத்திற்குமே ஒரு காரணம் இருக்கிறது. நடப்பது அனைத்திற்குமே ஒரு காரணம் இருக்கும் பொழுது உன் வாழ்வில் நடப்பதற்கு மட்டும் காரணமில்லாமல் போய்விடுமா? நிச்சயமாக அதற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. சண்டைகளின் போது மனம் விட்டு பேசுவதற்கு வாய்ப்பு மட்டும் கிடைத்தாலே போதும். உண்மையாக நேசிக்கும் அன்பிற்கு பிரிவு என்பதே எப்பொழுதும் கிடையாது. அந்த ஒரு வாய்ப்பு உனக்கு வரும் பொழுது அதை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உண்மையான நேசிக்கும் அன்பிற்கு பிரிவு என்பது எப்பொழுதுமே கிடையவே கிடையாது. அமைதியாக இருக்கும் மனதிடம் மொத்த பிரபஞ்சமும் சரணடைந்துவிடும். எனவே மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள், நிதானமாக வைத்துக்கொள், நிசப்தமாக வைத்துக்கொள். அப்பொழுது இந்த பிரபஞ்சமே உன்னிடம் சரணடையும். பிரபஞ்சமே சரணடையும் பொழுது நீ நினைத்தது, நீ ஆசைப்படுவது, நீ விருப்பப்படுவது எல்லாம் உனக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கொள்ளலாம், உனக்கு சாதகமாகவே. வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது வலிமையானதுதான். அதைவிட வலிமையானது நீ வாழும் வாழ்க்கை என்பதை மனதார நம்பு. வலிமையோடு இரு. எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ எதிர்பார்த்த அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நடக்கும். உடல் நோயுற்றிருப்பது முதல் இன்பம், மனம் கவலையுற்றிருப்பது இரண்டாவது இன்பம், பிறருக்கு உதவியாக வாழ்வது மூன்றாவது இன்பம் என்று அனைத்தையுமே இன்பமாக பார்க்க பழகு. அப்பொழுது துன்பமே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். ஆம் என் பிள்ளையே, மகிழ்ச்சி என்பது நீ விரும்பும் அனைத்தையும் பெறுவது அல்ல என் பிள்ளையே. அது உன்னிடம் உள்ள அனைத்தையும் அனுபவிப்பது ஆகும். உன்னிடம் இருக்கும் அனைத்தையுமே அனுபவித்துப்பார். அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவே இருக்கும். என் அன்பு பிரியமே, அன்பை கொடு, மரியாதையை கொடு என்று மற்றவர்களிடம் எப்பொழுதும் பிச்சையாக அதை கேட்க நினைக்காதே. கேட்காமலேயே கொடுக்கும் செல்வந்தனாக இருக்க பழகு என் பிள்ளையே. அன்பும் மரியாதையும் கேட்டு பெற வேண்டிய விஷயமே அல்ல, அது கொடுத்து பெறப்பட வேண்டிய விஷயங்கள் என்பதை புரிந்து கொள். மற்றவர்களிடம் எதையுமே எதிர்பார்த்து நிற்காதே. காயப்படுத்திய உறவுகளை கண்ணெதிரே காணும் போது அவர்களை தவிர்க்க முடியாமல் உதடு சிரிக்கிறது, ஆனால் மனது வலிக்கிறதே என்று வேதனைப்படாதே. எது வந்தாலும் காயப்படுத்திய உறவுகளை கண்ணெதிரே காணும் போது அவர்களை தவிர்க்க முடியாமல் தவிக்கிறதா? அப்படி என்றால் அந்த உறவை உனக்கு சாதகமாக வைத்துக்கொள், தவிர்க்காதே. மறுபடியும் மனம் திருந்தி வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு அந்த இறைவன் கொடுத்திருக்கிறார் என்பதை தீர்க்கமாக நம்பு.
ஏன் உன்னை காயப்படுத்திய உறவுகளை மனம் திருந்தி மீண்டும் உன்னிடம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கத்தானே செய்கிறது. ஒரே நொடியில் அனைத்தையும் மாற்றக்கூடிய வலிமை அந்த இறைவனிடம் இருக்கும் பொழுது காயப்படுத்திய உறவுகளின் மனதையும் மாற்றிருக்க காரணம் இருக்கத்தானே செய்யும். எனவே வரும் வாய்ப்பை எப்பொழுதுமே உதறிவிட்டு சென்று விடாதே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. தன்னம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே. இன்றைய தினம் வேண்டுமானால் கடினமாக இருக்கலாம், நாளைய தினம் அதைவிட மிக மிக மோசமான தினமாகவும் இருக்கலாம். ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும். நம் மனதிற்கு பிடித்த அந்த நிகழ்வு நிகழும். நம் மனதிற்கு விருப்பமான அந்த நிகழ்ச்சிகள் நம் வாழ்வில் நகரும் என்று நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது என் பிள்ளையே. வாழ்க்கை பயணம் என்பது வழிமிகுந்ததாக இருந்தாலும் கூட வழிநெடுக புதிய புதிய முகங்களின் சந்திப்பு, ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு உறவாக மனதில் பதிவிடுகிறது. ஆனால் எந்த உறவும் இறுதி வரை உடன் வரப்போவதில்லை என்று ஏதோ ஒரு நிமிடத்தில் பிரிந்தாக வேண்டிய கட்டாயத்தில் தான் எல்லோரும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வலிமிகுந்த வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ பழகிவிட்டாலே போதும். எல்லா நொடியும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாக நொடியாகவே கழியும். அதிகம் நல்லவனாக இருக்க எப்பொழுதும் நினைக்காதே என் பிள்ளையே. உன்னை நடிகன் என்று சொல்லி விடுவார்கள். அதே போல அதிகம் அன்போடு நடந்து கொள்ளாதே. உன்னை அடிமை என்று சொல்லி விடுவார்கள் இந்த உலகத்தினர். அதிகம் பொறுமையோடு நடக்க பழகாதே. பைத்தியமாகும் வரை விட்டுவிட மாட்டார்கள். அதே போல எல்லோரிடமும் வெளிப்படையாக இருந்து விடாதே. பலர் உன்னை வெறுக்கவும் நேரிடும். எல்லோரையுமே, உன்னை சுற்றி இருக்கும் அனைவரையுமே அப்படியே நம்பியும் விடாதே. உன்னை சுற்றி உன்னை ஏமாற்ற பல பேர் காத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே போல எந்த ஒரு விஷயத்திற்கும் கோபப்படாதே. ஆனால் கோபப்படாமல் இருந்தும் விடாதே. கோமாளியாக்கி விடுவார்கள். எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்பதை தீர்மானம் செய்து சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். எப்பொழுதும் உனக்கான நல்ல செய்தி, உனக்கான நல்ல அழைப்பு, உனக்கான நல்ல நேரம், உனக்கான நல்ல நிகழ்வு எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். நன்மையாகவே இருக்கும்படி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். எதற்குமே பயப்படாதே, கலங்காதே, கலங்கி நிற்காதே. 1000 பேரிடம் நீ உதவி கேட்டாலும் கூட உனக்கு உதவப் போவது உன் சாயப்பா நானே என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். உன்னிடத்தில் நான் எல்லாம் எடுத்துக்கொள்வேன். அதன் பிறகு 100 மடங்கு பலனை தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். கட்டாயமாக நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கான குறித்த நேரத்தில் நான் கொடுப்பேன். அது என்னுடைய கையில்தான் இருக்கிறது. இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கத்தான் போகிறாய். உன்னை யாராவது நிராகரிக்கிறார்கள் என்றால் உடனே மனம் நொந்து போய் கலங்கி நிற்காதே. உன்னை நிராகரிக்கிறார்கள் என்றால் அதைவிட பொக்கிஷமானவர்கள் உனக்கு கிடைக்கப் போகிறார்கள் என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன்னை எப்பொழுதும் கைவிட்டு விடவே மாட்டேன். உன் சாயப்பா உனக்காகவே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. இன்று நீ சிரித்துக்கொண்டே இருக்க பிறரை சிந்தித்தும் இகழ்ந்தும் பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அதுவே உன்மீது திரும்ப வரும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும்படி ஒரு செயலை கூட செய்து விடாதே. சிக்கல்களையெல்லாம் நீ கடந்து விட்டாய். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. நல்ல காலம் வந்துவிட்டது. நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது உன் வாழ்வில். இது நாள் வரை என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா, என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நகருமா என்று நீ நினைத்து கொண்டிருந்த
எல்லாம் உன் வாழ்வில் சுகமாகவே சுபமாகவே நடக்கப் போகிறது. உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை முழுமையாக நம்பிக்கை வைத்த யாரும் வீண் போக மாட்டார்கள். நான் அவர்களை விட்டுவிடவும் மாட்டேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? அப்படி என்றால் தைரியமாக இரு, நான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, வெற்றி என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான். சிலருக்கு சீக்கிரமாகவே கிடைத்துவிடும், வேறு சிலருக்கோ தாமதமாகும். ஆனால் கிடைத்தே தீரும். ஏனென்றால் வெற்றி என்பது எல்லோருக்குமே பொதுவானதுதான். கிடைக்கும், நம்பிக்கையோடு கிடைக்கும் என்று விடாமுயற்சி செய்து கொண்டே இருந்தால், தம் நம்பிக்கையோடு இருந்தாலே போதும். இன்றல்ல என்றாவது ஒரு நாள் வெற்றி நம்மை வந்து சேரும். எல்லோருக்குமே அந்த வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சமயம் ஒரு எறும்பும் பறவையும் தங்களுக்குள் ஒரு பந்தயம் வைத்து கொண்டன. யார் முதலில் சென்று வானுயர்ந்த மலையை தொடுவது என்பதுதான் இருவரின் பந்தயம். பறவை எறும்பை பார்த்து மிக ஏளனமாக சிரித்துவிட்டு மலையை நோக்கி பறக்கத் துவங்கியது. வெகு சீக்கிரத்திலேயே பறவை மலையின் உச்சியை தொட்டும் விட்டது. மலை உச்சிக்கு சென்ற பறவை மேலிருந்து கீழே இருக்கும் எறும்பை தேடியது. அப்போது எறும்பு மலையடிவாரத்திலிருந்து பாதி தூரத்தை கூட தொடவே இல்லை. எறும்பை பார்த்து பறவை கூறியது, எனக்கு முதலிலேயே தெரியும், வெற்றி எனக்குத்தான் என்று கூறியது. பறவையிடம் ஒரு சிறு எறும்பு போட்டியிடலாமா? நீ என்னோடு போட்டி போடுவதற்கு தகுதியானவர் தானா என்பதை முதலில் சிந்தித்து பார்த்தாயா என்று கேட்டது. எறும்பை பார்த்து கேலியும் செய்தது பறவை. கேலி செய்து நகைத்ததும் விட்டது பறவை. வெகு நாட்கள் கழித்து எறும்பின் விடாமுயற்சியால் ஒரு நாள் எறும்பு அந்த மலையின் உச்சியை சென்றும் அடைந்தது. அப்போது அந்த பக்கமாக மலையை கடந்து சென்ற பறவை மலை உச்சியில் இருக்கும் எறும்பை மிக ஆச்சரியமாக பார்த்தது. அப்போது பறவையை பார்த்து எறும்பு கூறியது, பறவையே, வெற்றி என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான். சிலருக்கு சீக்கிரமாகவே கிடைத்துவிடும், வேறு சிலருக்கோ தாமதமாக கிடைத்தாலும் சந்தோஷமாக அதை பெற்றுக்கொள்ளும்படிதான் கிடைக்கும் என்று கூறியது அந்த எறும்பு. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தாலே போதும், வெற்றி ஒரு நாள் எல்லாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் என்று சந்தோஷமாக அந்த எறும்பு கூறியதை கேட்ட பறவை தலை குனிந்தது. நாமும் நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நமக்கான வெற்றி அடியாக இருக்கும்படி இறைவன் பார்த்து கொள்வார். நிச்சயமாக வெற்றியை நம்பசம் ஆக்குவார். வெற்றி என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான். இன்று கிடைக்கவில்லை என்றால் மற்றொரு நாள் நிச்சயமாக வெற்றி நம்மை வந்து சேரும் என்ற நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியோடும் பயணத்தை மேற்கொண்டே இருக்க வேண்டும். போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். வெற்றியை சுலபமாக அடையலாம். வாழ்க்கையை மிக ஆனந்தமாக வாழ்ந்தே காட்டிவிடலாம். மகிழ்ச்சியான தருணம் ஆரம்பமாக போகிறது. வாழ்வில் நீ உச்சத்தை தொடும் நேரமும் ஆரம்பமாக போகிறது. நாளை விடியலில் நம்பிக்கையோடு கண்களை மூடிக்கொண்டு 2 நிமிடம் கேள். உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழப்போவதை கண்கூடாக உணர்வாய். உன்னுடைய காலம் வரும் வரை பொறுத்திரு. உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரும் வரை பொறுத்திரு. ஊமையாக காத்திரு. உன்னை உதாசீனப்படுத்தினவர்கள் உற்சாகமாக எப்படி இருக்கிறார்கள் என்பதை ரசித்து கொண்டே இரு. உன் காலம் வரும் பொழுது அவர்களுக்கான பதிலை நீயே சொல்லலாம். மிக ஆனந்தமாக. எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்வு மட்டும் அப்படியே போய்விடுமா என்ன? நிச்சயமாக போகாது. அப்படி போகவும் நான் விடமாட்டேன்.
குழந்தையே, உனக்கு அழுகை வரும் பொழுது அல்லது உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரும் பொழுது அதை பார்த்து வேறொருவர் கண்களில் கண்ணீர் வந்தால் அவர்களை விட மிக உன்னதமான உறவு இந்த உலகத்திலே இல்லை. குழந்தையே, வாழ்க்கையில் நீ சென்ற இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை தொடர்ந்த காலமெல்லாம் முடியப் போகிறது. இன்றோடு முடியப் போகிறது. நம்பிக்கையோடு தூங்கு. நாளை விடியல் உனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர நடக்கப் போகிறது. நீ பல நாட்களாக எதிர்பார்த்திருந்த அந்த நல்ல விடியல், உனக்கான விடியல் நாளை விடியும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவரவர் செயல்களின் அணுகுமுறைகளை பொறுத்தே வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள். இப்பொழுது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாயோ அந்த மகிழ்ச்சி எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்க வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு எப்பொழுதும் இரு. உன் மகிழ்ச்சியான எண்ணங்களே உன் வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியாக மாற்றிவிடும். உன் வாழ்க்கையில் நீ இருக்கும் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும். அதுவும் ராஜபோக வாழ்க்கையாகவே மாறிவிடும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனை, சோதனை, துன்பம் எல்லாவற்றுக்கும் ஒரு திருப்பம் வந்தால்தான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவுக்கு உன்னால் வர முடியும் என்பதை புரிந்து கொள். கண்மணியே, வாழ்க்கையில் வெற்றி பெறும் எண்ணம் உன்னுடைய மனதில் இல்லை என்றால் தொடர் தோல்விகளை மட்டுமே நீ சந்திப்பாய். தோல்வியே வெற்றியின் தூண்டுகோலாக இருக்கலாம். கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இவற்றை படிகட்டாக்கி ஏறி சென்று கொண்டே இரு. யார் வழியில் என்ன பேசினாலும், யார் உன்னை அவதூறாக பேசினாலும் அவர்கள் வார்த்தைகளுக்காக ஒரு அடி கூட பின்னோக்கி எடுத்து வைக்காதே. தோல்வி என்ற காலன் உன்னை தொடர்வது மிக மிக அரிதாக இருக்கும். இப்படி நீ இருந்தால் வாழ்வில் தினமும் செயல்பட்டு கொண்டே இரு. அப்படி நீ இருப்பாயானில் வெற்றி பெறுவது நிச்சயமான உறுதி. என் குழந்தையே, தண்ணீரில் வேண்டுமானால் நீங்கள் வாழலாம். ஆனால் கண்ணீரில் மனிதன் வாழலாமா அல்லது வாழ முடியுமா? எப்பொழுதுமே கண்ணீரோடு இருந்தால் எதையுமே உன்னால் நினைத்து பார்க்க கூட முடியாது. அந்த நினைப்பை செயல்படுத்த கூட முடியாது. எனவே என் குழந்தையே, பொக்கிஷமான கண்ணீரை எப்பொழுதும் வீணாக்காதே. தேவையான நேரத்தில் கண்ணீரை சிந்த பழகு. தேவையில்லாத நேரத்தில் உன் கண்ணீரை வீணடிக்காதே. உன்னுடன் உன் சாய் தேவா இருக்கும் பொழுது வீண் கவலை கொள்ளாதே. குழந்தையே, உன்னிடம் உன் ஆசைகளையெல்லாம் விட்டுவிடு என்று நான் கூறவில்லை. ஆசைகளை என்னிடம் விட்டுவிடு என்றுதான் நான் சொல்கிறேன். குழந்தையே, உனக்கு புரியவில்லையா? உனக்கு எது நன்மை, எது தீமை என்பதை ஆராய்ந்துதான் உன்னுடைய வளர்ச்சியை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த கால தாமதம். உனக்கு கிடைக்காமல் நான் செய்து விடுவேன் என்று நினைக்காதே. அப்பா எதுவுமே நமக்கு செய்ய மாட்டுகிறார் என்று மருகி விடாதே. உனக்கு கொடுக்க வேண்டியதை நிரந்தரமான நன்மையாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். அனைத்து நல்லதும் உனக்காகவே நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிகழப் போகிறது. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. உன் அப்பா நான் ஒரு அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. இது உன் அப்பாவின் சந்தோஷ சுப வாக்குதான். மங்கள நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும், நிச்சயமாக நிகழும். நீ மனம் விரும்பியவரோடு கரம் சேரும் காலம் இது. நிச்சயமாக உன் முகத்தில் ஆனந்த கண்ணீர் வரும் காலமும் இதுவேதான். இல்லையா? மற்றவர்களிடம் பேசும் பொழுது பொறுமையாகவும் மிக மிக கவனமாகவும் உன்னுடைய வார்த்தைகளை பிரயோகப்படுத்து. அவசரப்பட்டு கோவப்பட்டு உன்னுடைய வார்த்தைகளை கொட்டிவிடாதே. ஏனென்றால் கொட்டிய வார்த்தைகள் மீண்டும் அள்ளவே முடியாது.
வாழ்க்கையில் இதுநாள் வரை நீ சந்தித்த போராட்டங்களால் வாழ்க்கையே விரக்தியடைந்து, இனியும் என்னால் போராட முடியாது, இனி இந்த வாழ்க்கையில் என்னால் போராடவே இயலாது என்று விரக்தியடையாதே. வெற்றி தோல்விகளைக் கண்டு கவலைப்படாமல் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி முன்னேறிக் கொண்டே இரு. உன் கடமையை தவறாமல் செய்து கொண்டே இரு. அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடையச் செய்யும். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் என்ற தெளிவான சிந்தனையோடு, எதற்காக இந்த காரியத்தை செய்கிறோம் என்ற தீர்க்கமான யோசனையோடு அந்த காரியத்தை செய்தால் நிச்சயமாக அடைய வேண்டிய இலக்கை அடையலாம். கிடைக்க வேண்டிய வெற்றியை கிடைத்தே தீரலாம். நான் இப்பொழுது மிக மிக மகிழ்ச்சியாகவே இருக்கிறேன். இந்த நிமிடம் உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள். உனக்கு வேண்டியது அனைத்தையும் நிறைவேற்ற நான் தயாராகவே இருக்கிறேன். உன் வேண்டியது அனைத்தும் உனக்கு கொடுக்க நான் தயாராக காத்து கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய நல்ல எண்ணம், உன்னுடைய நல்ல மனது எனக்கு நன்றாகவே தெரியும். நீ எதற்காக என்ன வேண்டினாலும் உன் வாழ்க்கையில் நீ வேண்டுவதை அப்படியே உனக்கு கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். உன் சிந்தனையை வேகப்படுத்து. சோம்பேறித்தனமாக இருக்க நினைக்காதே. உன் சிந்தனையை துரிதமாக செயல்பட்டு நீ ஆரம்பித்தால் நீ அடையப் போகும் வெற்றி எப்பொழுதுமே நிரந்தர வெற்றியாக இருக்கும். அதுதான் எப்பொழுதும் நிலையான வெற்றியாகவும் இருக்கும். உன் துன்பங்களெல்லாம் முடியும் காலம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் நிம்மதியாக மகிழ்ச்சியாக காலத்தை பெறப்போகிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுதுமே மற்றவர்கள் மனதை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டாதே. நீ எத்தனை முறை ஏமாற்றப்பட்டாலும், எத்தனை முறை உன் மனதை காயப்படுத்த மற்றவர்கள் எண்ணினாலும் கூட, நீ மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும், பழி வாங்க வேண்டும், காயப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. அவரவர் செய்த பலனை அவரவர் அனுபவித்தே தீருவார்கள். நேர்மைக்கு என்றுமே மரணம் என்பதே இல்லை. உன்னை குறை சொல்லிக்கொண்டே இருப்பவர்களிடம் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உன்னை குறை சொல்வது மட்டுமே அவர்கள் வேலையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடித்து கொண்டேதான் இருப்பார்கள். நீ நல்ல பெயர் வாங்க வேண்டுமென்றால், நல்ல மனிதன் என்ற பெயரை வாங்க வேண்டுமென்றால், மற்றவர்களை காயப்படுத்தி மற்றவர்களை நோகடித்துதான் அந்த பெயர் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. அந்த எண்ணமே தவறான எண்ணம். நீ சந்தோஷமாக இருக்க மற்றவர்களை கஷ்டப்படுத்தவும் வேண்டாம். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்று மற்றவர்கள் உனக்காக காயப்படவும் வேண்டாம். இதுவரை நான் உன்னை வழிநடத்தி கொண்டே இருக்கிறேன். அது உன்னை கைவிடுவதற்காக அல்ல, உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்து வெற்றியை உன் கைகள் கொண்டு வந்து சேர்க்கத்தான் நான் உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. உன் அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து நான் உன்னை மீட்டெடுத்து சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். விழும் சமயத்தில் நான் உன்னை வீழ விடமாட்டேன். ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு உதவி செய்து உன்னை நிச்சயமாக காப்பேன். உன்னை வெற்றியடைய செய்வேன். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும், மனம் வெறுமையற்று கிடைக்கும் பொழுது, இருக்கும் பொழுது கிடைக்கும் அன்பும் பயனை தரவே தராது. ஏதாவது தவறு செய்துவிட்டு அந்த குற்றத்தை நினைத்து நினைத்து வருந்தும் பொழுதுதான் ஒரு மனிதன் மனிதனாக அவதாரம் எடுக்கிறான். அந்த மனிதனின் மனத்தை பற்றியும் புரிந்து கொள்ள அவனால் முடிகிறது. ஏதாவது தவறு செய்தால் நம் மனசாட்சி என்னும் குற்ற உணர்வே நம்மை கொன்றுவிடும் என்ற பயம் எல்லோரிடமும் இருந்தால் யாருமே குற்றம் செய்ய நினைக்க கூட மாட்டார்கள். கடவுளால் அவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக நிறைவடையும். உன் அப்பாவாக அம்மாவாக அனைத்துமாக எப்பொழுதும் உன் சாயிநாதர் உனக்கு துணை இருப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது நீ தவறான பாதையில் எப்படி செல்வாய்?
நேர்மையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், அது மட்டும் அல்லாமல் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் எப்பொழுதுமே நிரந்தரமே இல்லை என் குழந்தையே. இதை முழுவதுமாக நன்றாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் செயல்படு. உன்னை யாராவது ஏமாற்றினார்கள் என்றால் அவர்களிடம் மறக்காமல் நன்றி சொல்லிவிடு. ஏனென்றால் நீ மறுபடியும் மற்றவர்களிடம் ஏமாறாமல் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் மனதார நன்றி சொல்லிவிடு.